वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमनवद्यगुणम्बुदाग्र्यम् नारायणाद्यतिदुर्यकृभाभिषिक्तम् श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः. நமஸ்தபாயை. இன்றைய தினம் மேதா பூர்வ பாகத்தினுடைய கிளாஸ் நம்பர் 16ல இருந்துருக்கும். சென்ற வகுப்புல ஸ்துத்வ சந்திஹி அப்படிங்கிற சந்தியை நம்ம கடைசியா பார்த்து முடிச்சிருந்தோம். அதற்கு என்ன ஸ்தோத்திரம்? ஸ்தோஸ்டுனாஸ்டுஹு அப்படிங்கிற சூத்திரம். அதுக்கு என்ன அர்த்தம்? சகார சகாரஸ்ய ஷகார சவர்காபியாம் யோகே சகாரஸ்ய ஷகாரஹ தவர்கஸ்ய ஷகார சவர்காபியாம் யோகே தவர்கஸ்ய கிரமாத் சவர்கஹ ஆதேஷோ பவதி. ஸ்டுஹுன அர்த்தம் ஷகாரம் அண்டு சவர்க்கத்தில் இருக்கக்கூடிய 5 வர்ணங்கள். இந்த 6 வர்ணங்களும் ஆதேசமாக வரக்கூடிய சந்திக்கு ஸ்துத்வ சந்திஹி அப்படிங்கிறதாக பேரு. அதுக்கு ஸ்டோஹோ சுனாஸ்டுஹு அப்படிங்கிற அந்த சூத்திரம் நம்ம கடைசியா பார்த்து முடிச்சிட்டோம். என்ன அந்த சூத்திரத்தினுடைய விருத்தி அப்படின்னாக்கா, சகார தவர்கயோஹோ ஷகார சவர்காபியாம் யோகே ஷகார சவர்கோ ஸ்தஹா அப்படிங்கிறது அதனுடைய சூத்திரத்தினுடைய விருத்தி. அதனுடைய எக்ஸாம்பிள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்து முடிச்சோம். அந்த சந்தியானது 4வது பிரகரணத்தில் இருக்கு. வியஞ்சன சந்திக்கு கீழே முதல் சந்தி ஸ்துத்வ சந்திஹி அப்படிங்கிறத பார்த்து முடிச்சோம். இன்றைய தினம் அதை தொடர்ந்து ஸ்துத்வ சந்திஹி அப்படிங்கிற சந்தியை நாம தெரிஞ்சுக்க இருக்கோம். அதுக்கு என்ன சூத்திரம், அதனுடைய விருத்தி, சூத்திரார்த்தா, உதாகரணம் என்னென்ன அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்க இருக்கோம். அதற்கு முன்னாடி ஒரு ஸ்லோகம். அது என்ன ஸ்லோகம், அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த ஸ்துத்வ சந்திஹி அப்படிங்கிற சந்தியை நாம தெரிஞ்சுக்கலாம். என்ன ஸ்லோகம் பாருங்கோ. அக்னிஹோத்திரம் கிரகம் க்ஷேத்திரம் கர்ப்பிணி விருத்த பாலகௌ ரிக்தஹஸ்தேன நோபேயாத் ராஜானந்தைவதம் குரும். அக்னிஹோத்திரம் கிரகம் க்ஷேத்திரம் கர்ப்பிணி விருத்த பாலகௌ ரிக்தஹஸ்தேன நோபேயாத் ராஜானந்தைவதம் குரும் அப்படிங்கிறது இன்றைய தினத்திற்கான ஸ்லோகம். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா, ரிக்தஹஸ்தேன நோபேயாத் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, வெறும் கையோட போகக்கூடாதா. இப்போ சில இடங்களை சொல்ல போறா, நம்ம சில பேரை பார்க்க போறோம், இல்லை சில இடத்துக்கு போறோம் அப்படின்னாக்கா, போகும் பொழுது வெறும் கையோட போகக்கூடாது. அது எந்த இடம், யார் யாரை பார்க்கும் பொழுது வெறுங்கையோட போகக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு சொல்லி கொடுக்குறா. அக்னிஹோத்திரம் அப்படின்னாக்கா, அந்த அக்னிஹோத்திரம் செய்கின்ற இடத்திற்கு போகும் பொழுது. க்ஷேத்திரம், க்ஷேத்திரம்னா புண்ணிய க்ஷேத்திரம். எல்லா பகவான் இடத்துல நம்ம போய் பகவானை சேவிக்கிறோம். இப்படி பகவானை போய் சேவிக்கும் பொழுது பெருமாளுக்கு ஏதாவது உபகாரம் கொண்டு போகணும், வெறும் கையோட போகக்கூடாது. அதே மாதிரி அக்னிஹோத்திரம் செய்கின்ற இடத்திற்கும் புண்ணிய க்ஷேத்திரம் கோவில்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த இடத்திற்கு போகும் பொழுதும், அதே மாதிரி கர்ப்பிணி, இந்த கர்ப்பிணி பெண்கள் அவளை பார்க்கும் பொழுதும், விருத்தகான யாரு, வயதானவர்கள், பாலகௌ சிறுவர்கள், அது மாத்திரமில்ல ராஜா, நம்ம நாட்டுடைய ராஜா, அந்த ராஜாவை பார்க்க போறோம். அதே மாதிரி தெய்வதம் குரும், குரு நம்முடைய ஆசிரியரை பார்க்க போறோம். தெய்வத்தை வணங்கறதுக்கு கோவிலுக்கு போறோம். இந்த மாதிரியான இடங்கள்ல போகும் பொழுது, இடங்களுக்கு போகும் பொழுது, இல்லை இந்த மாதிரியான மனிதர்களை சந்திக்கும் பொழுது, ரிக்தஹஸ்தேன நோபேயாத், இவாளெல்லாம் பார்க்க போகும் பொழுது, காண செல்லும் பொழுது வெறுங்கையோடு, கையில ஒண்ணுமே இல்லாம செல்லக்கூடாதுன்னு சொல்லித்தர. மாறாக
அக்னிஹோத்திரம் நடக்கிற இடத்துக்கு போறோம்னாக்கா அரசங்குச்சின்னு சொல்லுவாள் சமைத்து அதை கொண்டு போகலாம். மற்ற இடங்களுக்கு போகும்போது பொதுவா பழம் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துட்டு போகலாம். வெறும் கையோட மாத்திரம் போகக்கூடாது அப்படிங்கிறத நமக்கு சொல்லிக் கொடுக்குறா. அக்னிஹோத்திரம் கிரகம் க்ஷேத்திரம் கர்ப்பிணி விருத்த பாலகௌ ரிக்தஹஸ்தேன நோபேயாத் ராஜானன் தெய்வதம் குரும். அக்னிஹோத்திரம் கிரகம் க்ஷேத்திரம் கர்ப்பிணி விருத்த பாலகௌ ரிக்தஹஸ்தேன நோபேயாத் ராஜானன் தெய்வதம் குரும் அப்படிங்கிறது இன்றைய தினத்திற்கான ஸ்லோகம். இதை தொடர்ந்து நம்ம பார்க்கக்கூடிய சந்தி என்ன? ஸ்டுத்வ சந்திஹி. அந்த ஸ்டுத்வ சந்திஹி அப்படிங்கிறதுக்கு என்ன சூத்திரம் அப்படின்னாக்கா ஸ்டுனாஷ்டுஹு. இந்த சந்தி புக்கில் பேஜ் நம்பர் 33ல கீழே ஃபுட்நோட்ஸில் 5ன்னு போட்டு கொடுத்துருக்கா பாருங்க. ஸ்டுனாஷ்டுஹு இதுதான் சூத்திரம். பாணினி சூத்திரம் என்ன? ஸ்டுனாஷ்டுஹு. ஸ்தோஹோ ஸ்டுனா யோகே ஸ்டுஹு ஸ்யாத். ஸ்தோஹோ ஸ்டுனா யோகே ஸ்டுஹு ஸ்யாத் அப்படிங்கிறது சூத்திரத்தினுடைய விருத்தி. அதுக்கு என்ன அர்த்தம்? சகாரஸ்ய ஷகார டவர்காபியாம் யோகே, அதாவது சகாரத்தை காட்டிலும் பரமாக இருக்கணும். எது? ஷகாரமோ அல்லது டவர்கத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வர்ணங்கள். ஏன்னா ஸ்டுஹுனா என்னென்ன வர்ணங்களை குறிக்கும்? ஷகாரத்தை குறிக்கும். அதை தவிர டவர்கம், டவர்கம்னா என்னென்ன வர்ணங்கள்? இந்த 6 வர்ணங்கள் தான் ஸ்டுஹுன்னு பேரு. இப்போ சகாரஸ்ய ஷகார டவர்காபியாம் யோகே சகாரஸ்ய ஷகாரஹா, சகாரத்தினுடைய ஸ்தானத்துல ஷகாரமானது ஆதேசமா வரப்போறது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன பாருங்க? தவர்கஸ்ய ஷகார டவர்காபியாம் யோகே, தவர்கத்தை காட்டிலும் பரமாக இருக்கக்கூடிய ஷகாரமோ அல்லது டவர்கமோ அதனுடைய யோகே சேர்க்கையானது சம்பந்தமானது ஏற்படும் பொழுது தவர்கஸ்ய, தவர்கஸ்ய என்ன அர்த்தம்? தன, இந்த 5 வர்ணங்களுக்கு கிரமாத், கிரமாத்னா ரெஸ்பெக்டிவ்லி டவர்கஹா ஆதேசோ பவதி. முதல் வர்ணத்துக்கு முதல் வர்ணம். இப்ப தவர்க்கம் மேல எழுதிருங்கோ அதுக்கு கீழே டவர்க்கம் எழுதுங்கோ மேல இருக்கக்கூடிய வர்ணங்களுக்கு அப்படியே கிரமமா முதலுக்கு முதல், இரண்டாவதுக்கு இரண்டாவது, மூன்றாவதுக்கு மூன்றாவது, நான்காவதுக்கு நான்காவது, ஐந்தாவதுக்கு ஐந்தாவது அப்படிங்கிற அந்த வர்ணங்களானது அப்படியே ஆதேசமா வரப்போறது. ஆதேசனா நமக்கு தெரியும், சத்ருவதாதேசா. இதுதான் ஸ்டுத்வ சந்திஹி. இது எங்க இருக்கு? வெஞ்சன சந்திஹி கீழே ரெண்டாவது சந்தி ஸ்டுத்வ சந்திஹி. என்ன சூத்திரம்? ஸ்டுனாஷ்டுஹு. ஸ்தோஹோ ஸ்டுனாயோகே ஸ்டுஹு ஸ்யாத். என்ன அர்த்தம்? சகாரஸ்ய ஷகார டவர்காபியாம் யோகே சகாரஸ்ய ஷகாரஹா ஆதேசோ பவதி. அடுத்தது என்ன? தவர்கஸ்ய ஷகார டவர்காபியாம் யோகே, தவர்கஸ்ய தவர்கத்திற்கு கிரமாத் கிரமமாக முறையாக டவர்கஹ இந்த வர்ணங்கள்லாம் ஆதேசோ பவதி. தவர்கஸ்ய வர்ணங்களுக்கு டவர்கமானது ஆதேசமா வருது. எப்போனாக்கா சகாரத்தை காட்டிலும் பரமான சகாரமா இருந்ததுன்னா, அதே மாதிரி தவர்க்கத்தை காட்டிலும் டவர்க்கம் பரமா இருந்ததுன்னா இந்த வர்ணங்கள்லாம் ஆதேசமா வருது. இதுதான் இன்றைய தினத்திற்கான சந்தி சூத்திரம். சூத்திரஸ்ய விருத்திகி, அந்த சூத்திரார்த்தா அப்படிங்கிற மாதிரி பார்க்கிறோம். இதை நம்ம இன்னும் ஸ்பஷ்டமா ஒரு ஒரு வர்ணங்கள் எப்படி ஆதேசமா வருதுங்கிற உதாரணம் பார்த்தோம்னா நமக்கு இன்னும் கிளியரா புரியும். முதல்ல சகாரத்துக்கு எடுத்துப்போம்.
சகாரம் இருக்கு இல்லையா, அந்த சகாரத்துக்கு ஷகாரம் எப்படி ஆதேசமா வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பாருங்க, இஸ் பிளஸ் ஷ அல்லது டவர்க்கம், அதுக்கு என்ன வர போறது? சகாரஸ்ய ஸ்தானே ஷகாரஹ ஆதேசோ பவதி. பாலஸ் பிளஸ் ஷஷ்டஹ. பாலஸ் சொல்லும்போது எப்படி முடியறது? இஸ்ல முடியறது. ஷஷ்டஹான்னு சொல்லும்போது ஷகாரம் பரமா இருக்கு, அதனுடைய சம்பந்தம் யோகமானது ஏற்படுறது. ஏற்பட்டா அந்த சகாரத்தை எடுத்துட்டு இஷு வந்ததுன்னா பால ஷஷ்டஹா இது ரூபம் சித்தியதி. அடுத்தது டவர்கஸ் டாதிஹி. டவர்கஸ் டாதிஹி அப்படின்னும் போது டவர்கஸ்ன்னு இஸ்ல முடியறது, டகாரமானது சம்பந்தமா இருக்கு, யோகமானது ஏற்பட போறது. அப்ப என்ன ஆகும்? சகாரஸ்ய ஸ்தானே ஷகாரஹ ஆதேசோ பவதி. அப்ப என்ன ரூபம் சித்திக்கும்? டவர்கஷ்டாதிஹி இது ரூபம் சித்தியதி. தனுஷ் பிளஸ் டங்காரஹ. தனுஷ் பிளஸ் டங்காரஹ. சகாரம் இருக்கு, முடியிறது, டகாரம் பரமா இருக்கு. அப்போ ரெண்டுத்திலும் சம்பந்தம் ஏற்படுதுன்னா என்ன ரூபம் சித்தியிருக்கும்? தனுஷ் டங்காரஹ அப்படிங்கிற ரூபமானது சித்திக்கும். இது சகாரஸ்ய ஸ்தானே ஷகாரஹா எப்படி ஆதேசமா வருது அப்படிங்கிறதுக்கு இந்த உதாகரணங்கள். இதே மாதிரி மற்ற அந்நியத்து உதாகரணம் பார்க்கும் பொழுது நமக்கு அபியாசம் ஆயிண்டே வந்துடும். அடுத்தது ரெண்டாவது என்ன? தவர்க்கத்துக்கு பார்க்க போறோம். தவர்க்கத்தோட தவர்க்கமானது பரமா இருக்கு அப்படின்னாக்கா என்ன வரப்போறது? தவர்கஸ்ய ஸ்தானே டவர்கஹ ஆதேசோ பவதி. ரூபம் என்ன? பிருகத்து பிளஸ் டீகா. பிருகத்துன்னு சொல்லும் போது எப்படி இருக்கு? ஈத்துல முடியுது. டீகான்னு சொல்லும் போது டகாரமானது பரமா இருக்கு. பிருகத்து பிளஸ் டீகா பிருகட் டீகா. ஏன்னா முதல் எழுத்துக்கு முதல் டகாரம் வரணும், முதல் தகாரத்துக்கு முதல் டகாரம். அந்த ரீதியில பிருகத்து பிளஸ் டீகா பிருகட் டீகா. தது பிளஸ் டமருஹு. பாருங்க, திருத்தீய தகாரஹா இருக்கு, டமருஹுன்னு என்ன இருக்கு? திருத்தீய டகாரஹா இருக்கு பரமா. என்ன வரப்போறது? திருத்தீய தகாரஸ்ய ஸ்தானே டகாரஹா ஆதேசோ பவதி. அப்ப ரூபம் எப்படி சித்திக்கும்? தது பிளஸ் டமருக்கு தட் டமருஹு இது ரூபம் சித்தியதி. ஏதஸ் பிளஸ் டக்கா. ஏதத் பிளஸ் டக்கா. ஏதட் டக்கா இல்லையா? ஏதத் பிளஸ் டக்கா ஏதட் டக்கா இது ரூபம் சித்தியதி. சக்ரின் பிளஸ் டௌகசே. சக்ரின் பிளஸ் டௌகசே சக்ரின் டௌகசே. நகாரஸ்ய ஸ்தானே நகாரஹ. தன்னகரத்தில் இருக்கக்கூடிய நகாரத்தினுடைய ஸ்தானத்துல தன்னகரத்தினுடைய நகாரமானது ஆதேசமா வருது. அப்ப எப்படி ரூபம் சித்திக்கும்? சக்ரின் டௌகசே இது ரூபம் சித்தியதி. அடுத்தது அடுத்த உதாரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து பாருங்க, ஷகாரத்தோட தவர்க்கம் சேர்றது. ஷகாரத்தோட தவர்க்கம் சேர்ந்ததுன்னா ஆக்ரிஷ் பிளஸ் ததா ஆக்ரிஷ்டஹ. ஆக்ரிஷ் பிளஸ் ததா தகாரஸ்ய ஸ்தானே தகாரஹ ஆதேசோ பவதி. அப்ப ரூபம் எப்படி சித்திக்கும்? ஆக்ரிஷ்டஹ இது ரூபம் சித்தியதி. தகாரஸ்ய டகார. இஷு பிளஸ் தஹா. இஷு பிளஸ் தஹா ஈக்குவல் டு இஷ்டஹா இது ரூபம் சித்தியதி. நான்காவது என்ன இருக்கு? டவர்கஹா பிளஸ் தவர்கஹா சேர்ந்தா ஷன் பிளஸ் நாம் ஷன்னாம். ஷன் பிளஸ் நாம் ஷன்னாம். அடுத்து ஷன் பிளஸ் நவதிஹி ஷன்னவதிஹி. ஷன் பிளஸ் நவதிஹி ஷன்னவதிஹி. அடுத்து ஷன் பிளஸ் நகர்யஹ ஷன்னகர்யஹ ரூபம் சித்தியதி. அடுத்தது அந்நியத் உதாகரணானி என கொடுத்துருக்கா காமனா. இந்த ஸ்டுத்வ சந்திஹி அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஸ்டுத்வ சந்திஹி சூத்திரம் என்ன? ஸ்டுணாஷ்டுஹு ஸ்தோஹோ ஸ்டுணாயோகே ஸ்டுஹு ஸ்யாத் சகாரஸ்ய
ஷகார டவர்காபியாம் யோகே சகாரஸ்ய ஷகாரः தவர்கஸ்ய ஷகார டவர்காபியாம் யோகே தவர்கஸ்ய கிரமாத் டவர்கः ஆதேசோ பவதி. நன்னா பாருங்க, சூத்திரம் சின்னதா இருக்கும், அதோட விற்த்தியும் சின்னதா இருக்கும், அதோடைய அர்த்தமும் ரெண்டே லைன்ல முடிஞ்சிடும். ஆனா இந்த சின்னதா இருக்குன்னு பார்க்காம இந்த விஷயத்தை நாம எப்படி உள்ள கொண்டு போய் சேர்க்கறது, அந்த புரிதல்ல தான் விஷயமே இருக்கு. ஏன்னா அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், ஒரு ஒரு வகுப்புலையும் ஒரே ஒரு சூத்திரம் தான் எடுத்துக்கிறோம், ஒரே ஒரு சந்தி தான் எடுத்துக்கிறோம். உதாரணங்கள் நிறைய கொடுக்குறான். அதை நிறைய உதாரணம் படிச்சாதான் நமக்கு இது என்ன சந்தி அப்படிங்கறத நம்மளால என்ன பண்ண முடியும், ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதுக்காக உதாரணங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிறோமே தவிர விஷயம் என்ன, ஒரே ஒரு சூத்திரம், சூத்திரஸ்ய விருத்திகி, அதனுடைய அர்த்தம் என்ன, எப்படி அந்த சந்தியானது வரும், எந்த நிலையில இருந்தா வரும்ன்றதை கிளியரா நமக்கு கொடுக்குறா. பார்க்கறதுக்கு சிம்பிளா தான் இருக்கும், இவ்வளவுதானா அப்படின்னு தெரியும் நடத்தும் பொழுது. ஆனா ஒரு மணி நேரம் கழிச்சு அந்த சந்தியை கேட்டா சொல்ல தெரியாது நமக்கு. ஏன்? ஏன்னா அபியாசம் இல்லை, அதான் முக்கியம். தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னவோ சின்னதுதான், அதையே நம்மளால திருடப்படுத்த முடியல அப்படின்னாக்கா நம்ம பரிசிரமம் நிறைய படணும். அதுக்காக ஒரு அரை மணி நேரமாவது ஒதுக்கணும், உட்காந்து படிக்கணும். இன்னைக்கு நாம இந்த விஷயத்தை கத்துட்டோம், அதற்குண்டான சூத்திரம் இது, சூத்திரத்தினுடைய விற்பி இது, அந்த சூத்திரம் அந்த சந்தியானது இந்தந்த மாதிரியான ரெகுலேஷன்ஸ்ல இருந்ததுன்னா இந்த மாதிரியான ரூபங்கள் சித்திக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லணும். அதுக்கு ஒரு 5-6 உதாரணமாவது பார்க்காம சொல்றதுக்கு நம்மள நம்ம தயார் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். பாருங்க, அந்நியத் உதாரணானி, இந்த ஸ்துத்வ சந்தியினுடைய வேற உதாரணங்கள். தத்து பிளஸ் டீகா தட் டீகா, ஷரது பிளஸ் டம்பரஹ ஷரட் டம்பரஹ, அடுத்தது பிருகத் பிளஸ் டிண்டிமஹ பிருகண்டிண்டிமஹ, கதமஸ் பிளஸ் டகாரஹ கதமஷ்டகாரஹ, உத்து பிளஸ் டங்கணம் உட்டங்கணம், பக்ஷின் பிளஸ் டிட்டிப பக்ஷின் டிட்டிப, சியாத் பிளஸ் டக்கா சியாட் டக்கா, மருது பிளஸ் டிண்டிமஹா மருட் டிண்டிமஹா, பிருகத் பிளஸ் டங்கசாலா பிருகட் டங்கசாலா, சத்து பிளஸ் டிப்பணி சட் டிப்பணி, உது பிளஸ் டயம் உட்டயம், பதத்து பிளஸ் டிம்பஹா பதட் டிம்பஹா, அசகிருத் பிளஸ் டயனம் அசகிருத் டயனம், பயகிருத் பிளஸ் டாமரஹா பயகிருத் டாமரஹா. காமனா இது எல்லாமே வெஞ்சன சந்தின்னு சொல்லிடலாம். ஆனா எக்ஸாக்டா இது ஸ்துத்வ சந்தின்னு சொல்ற அளவுக்கு நம்ம தயார் பண்ணணும். இது எல்லாமே வெஞ்சன சந்தி தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா வெஞ்சன சந்தினா நிறைய சந்திகள் இருக்கு, அதுல இது ஸ்பெஷலா இது என்ன சந்தி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்ம அந்த விஷயத்தை அபியாசம் பண்ணணும். ஸோ இன்றைய தினத்தில் நாம தெரிஞ்சின சந்தி என்ன, ஸ்துத்வ சந்திஹி. அதனுடைய சூத்திரம் என்ன, ஸ்டுணாஷ்டுஹு விருத்திஹி ஸ்தோஹோ ஸ்டுணாயோகே ஸ்டுஹு ஸ்யாத். என்ன அர்த்தம், ஸ்டுஹுனாலே ஷகார ட இந்த வர்ணங்கள் ஆதேசமா வரும். எப்போ சகாரத்தை காட்டிலும் பரமான ஷகாரமோ அல்லது டவர்காபியாம் யோகம் இருந்ததுன்னா சகாரஸ்ய ஸ்தானே ஷகாரஹ, இது பாயிண்ட் நம்பர் 1. அதே மாதிரி தவர்கஸ்ய தவர்கஸ்ய என்ன, தத்தத்தன, இதை காட்டிலும் பரமான ஷகாரமோ அல்லது டவர்காபியாம் யோகே ட அப்படி இருக்கும் பொழுது தவர்கஸ்ய தவர்கஸ்யனா என்ன, தத்தத்தன, இந்த வர்ணங்களுக்கு கிரமாத் முறைப்படி, ஏன்னா முதலுக்கு முதல் ரெண்டாவதுக்கு ரெண்டாவது அப்படிங்கிற ரீதியில டவர்கம் ஆதேசோ பவதி. டவர்கனா ட. ஸோ இப்படியாக நம்ம உட்கார்ந்துட்டு அந்த சூத்திரத்தை அழகா கையோட அதை எழுதி அதற்குண்டான டெஃபினேஷன் நல்லா படிச்சுட்டு உதாரணங்களையும் கையோட ஒர்க் அவுட் பண்ணாதான் இந்த சந்தியானது நமக்கு நன்னா தரவா ஆகும். ஸோ இன்றைய தினத்திற்கான சந்தி என்ன சந்தி, ஸ்துத்வ சந்திஹி அப்படிங்கிற விஷயத்தை நாம தெரிஞ்சிட்டோம். அடுத்த வகுப்புல அடுத்த சந்தியோட நான் உங்களை பார்க்குறேன். தாசன்.
ಧನ್ಯವಾದः. ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದಗಳು. ಧನ್ಯೋಸ್ಮಿ ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ.